டுடே ரொம்ப ட்ரெண்டிங்கான ஷட்டர் எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு நியூ காம்போசிஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது நான் வந்து ஒரு வீடியோ ஃபுட்டேஜஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் வந்து டைம் லைனுக்கு வந்து மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ எல்லாமே மூவ் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லாஸ்ட்டு லேயரை மட்டும் வச்சுட்டு மற்ற லேயர்லாம் வந்து நான் வந்து விசிபிள் இல்லாமல் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லாஸ்ட் லேயருக்கு வந்து எஃபெக்ட் அப்ளை பண்ண போகிறேன். என்னென்ன எஃபெக்ட் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபார்மு, அதுக்கப்புறமா இந்த டைரக்ஷனல் பிளர்ன்னு சொல்லிட்டு பிளர் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால டைரக்ஷனல் பிளர். இது 2 எஃபெக்ட்டும் தான் இந்த லாஸ்ட் லேயருக்கு வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இது 2த்தையும் நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இதை வந்து எப்படி எஃபெக்டாக கொண்டு வர போகிறோன்றத பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் வந்து ஃப்ரேம் வந்து ஒரு 5 ஃப்ரேம் தள்ளி வச்சுக்கிறேன். 5 ஃப்ரேம் தள்ளிட்டு இங்கே போனீங்கன்னா யூஸ் காம்போசிஷன் ஷட்டரை வந்து அன்செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஷட்டர் ஆங்கிளை வந்து ஒரு 360 வச்சுக்கோங்க. 360 வச்சுட்டு இப்போ வந்து நம்ம கீ ஃப்ரேம் வந்து வைக்க போகிறோம். இந்த பிளர் லென்த் எங்கே இருக்கும்னா டைரக்ஷனல் பிளருக்குள்ளே இருக்கும். இந்த பிளர் லென்த்தையும் நம்ம வந்து பொசிஷனையும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு இந்த 5 ஃப்ரேமில். அதுக்கப்புறம் மறுபடியும் 0க்கு கீ ஃப்ரேம் 0 வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா யூ போட்டுங்க. யூ போட்டிங்கன்னா விசிபிள் ஆகும். இப்போ வந்து நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பிளர் லென்த்தை வந்து ஒரு 20யும் அதுக்கப்புறமா நம்ம பொசிஷனை வந்து டாப்லேயும் மூவ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், நம்மளோட இந்த லேயரை மட்டும் டாப்பில் வந்து நான் மூவ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போது நீங்கள் வந்து இந்த 5 ஃப்ரேம் வச்சிங்கள்ல, 5 ஃப்ரேமில் ஒரு 4த் ஃப்ரேமுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு ஒரு 4த் ஃப்ரேமில் நீங்கள் வந்து பிளர் லென்த்தை வந்து ஒரு 20 வச்சுங்க. அவ்வளோதான். மொத்தமாகவே இந்த ஸ்டெப்பு தான், ஒரு 2 ஸ்டெப்பு தான் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த எஃபெக்ட் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மற்ற லேயருக்கும் அப்ளை பண்ண போகிறோம் நம்ம. அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா இந்த டைரக்ஷனல் பிளரையும் ட்ரான்ஸ்ஃபார்மையும் காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு மற்ற லேயர் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். கண்ட்ரோல் V தான், நார்மல் தான். ஓகே, இப்போது பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி ஆகுதுன்னு. இப்போது ஒரு 10 ஃப்ரேம்க்கு வந்துடுறேன். 10 ஃப்ரேம்க்கு வந்துட்டு நீங்கள் எதையுமே செலக்ட் பண்ண வேணாம். எடிட்டில் போயிட்டு ஸ்பிட் லேயர் Ctrl+Shift+D ஸ்பிட் லேயர் கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஸ்பிட் ஆகிடும். இப்போது நீங்கள் எல்லாத்தையும் டெல் பண்ணிவிடுங்க. டெல் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 10 ஃப்ரேமில் எல்லாமே ஸ்பிட் ஆகியிருக்கும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் நான் விசிபிள் ஆக்கிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கீ ஃப்ரேம் அசிஸ்டண்ட்டில் சீக்வன்ஸ் லேயர் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து சீக்வன்ஸாக இது வந்து கன்வெர்ட் ஆகிடும். இங்கே போயிட்டு அந்த ஓவர்லாப் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 4 கொடுங்க. ஓகே, இப்போது உங்களுக்கு வந்து சீக்வன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். தேங்க்யூ.